அதுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுதா. எனக்கு அப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. அக்கா என்ன விட 2 வயசு பெரியவ அவளுக்கு. கல்யாணமாகி இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் என் கணவரும் தற்போது தனியாக தான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமனார், மாமியார் சொந்த ஊர்ல இருக்காங்க. எங்க அக்கா விருதுநகர்லயே இருக்கா. நாங்க இப்போ தனியா இருப்பதால தினமும் இரவு கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருப்போம். உண்மைய சொல்லணும்னா, என் கணவனை விட எனக்கு தான் ஆசை அதிகம். நான் தினமும் அவரை தனிமையில் இருக்க அழைக்காம எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாம தூங்குனதே கிடையாது. பல நாள் என் கணவனை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா, அவரோ என்னால முடியாது. எனக்கு தூக்கம் வருது. நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷமாகியும் குழந்தையும் உருவாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தம். எங்க அக்காக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு பொம்பள பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஆம்பள பிள்ளையும் பெத்துட்டா. இப்படி இருக்கும்போது, எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷமாகியும் குழந்தை பிறக்கல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அதே சமயம் எங்களுடைய மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைவும் பட்டாங்க. எங்க அம்மா டாக்டர் கிட்ட போய் காட்டுவோமான்னு கேட்டாங்க. ஆனா நாங்க டாக்டர் கிட்ட போகவே இல்ல. அப்படி இருக்கும்போது எங்க அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வருவதாகவும், உன் அக்கா வரல. நான் மட்டும் தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் எங்க அக்கா புருஷன் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு அவரு வேலை விஷயமா வெளிய போயிட்டாரு. நான் சாயந்திரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து, திடீர்னு என் கணவை மத்தியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. "என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே! என்ன விஷயம்னு?" கேட்டேன். "இல்ல ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்காங்க. அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு" சொல்லி மதியம் சாப்பிட்டுட்டு, அவசர அவசரமா ஆபீஸ் விஷயமா வெளியூர் போக போயிட்டாரு. போகும்போதே மச்சான் வந்தாருன்னா, அவர தங்கிட்டு 1 நாள் இருந்துட்டு, "நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு." வந்த இடத்துல நானும் அவர சந்திச்சு பேசவே இல்லை. அதே மாதிரி வந்த உடனே அவர அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மன வருத்தமா இருக்கும். அதனால நான் பேசாததால அவர 1 நாள் தங்கிட்டு அவரை அனுப்ப சொல்லு. அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என் புருஷனும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்திரம் வரேன்னு சொன்ன என்னுடைய மாமாவும் சாயந்திரம் வரவே இல்ல. அவரு நைட்டு 8 மணிக்கு தான் வந்தாரு. சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "என்ன மாமா நீங்க சாயந்திரம் இருந்தீங்கன்னா, ஊருக்கு போக கரெக்ட்டா இருந்திருக்கும். ஆனா இப்பவே பாருங்க மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர ரொம்ப லேட் ஆகும்." என் புருஷன் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. "மச்சான் வந்தாருன்னா நைட் தங்கிட்டு போக சொல்லு. ஏற்கனவே நேத்து தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் இன்னைக்கும் அவரு டிராவல் பண்ணான்னா, உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட் நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, நாளைக்கு போக சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டான் போணும். நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா, என் கணவன் என்ன திட்டுவாரு அப்படின்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன். அதேபோல உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டாரு. அவர உங்க சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்படின்னு சொல்லி, அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என் புருஷன் கிட்ட சொன்னேன். என் மாமா கிட்ட சொன்னேன். ரொம்ப நேரமா யோசிச்சேன் மாமா. சரி நீ சொல்றது கரெக்ட் தான். இப்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால நான் தங்கிட்டு நாளைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சம்மதிச்சுட்டாரு. இந்த விஷயத்த எங்க அக்காவுக்கும் ஃபோன் போட்டு சொன்னாரு. எங்க அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையிலேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, என் மாமா டிபன் சாப்பிட்டு முடிச்சதால, சரி டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப மாமா கிட்ட, "நான் மாமா இப்ப தானே சாப்பிட்டீங்க. எதுவும் காப்பி டீ காப்பி எதுவும் வேணுமா? உங்களுக்கு போட்டு தரவான்னு?" கேட்டேன். உடனே மாமா, "அதெல்லாம் வேண்டாமா. இப்பயே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு, என்னுடைய எல்லா வேலையுமே முடிஞ்சதால நானும், என் மாமாக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க மாமா என்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சாரு. "உங்க அம்மா போன வாரம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. உன்ன பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. 1 வருஷமாகியும் குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்க அம்மா நெனச்சுக்கிட்டு இருக்குறாங்க. நீங்க குழந்தை பிறத்துறத தள்ளி போட்டுருக்கீங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்குறாங்க. என்ன என்ன உங்ககிட்ட சொல்லி பேசி புரிய வைக்க சொன்னாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட அவங்க படிச்சவங்க. கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கு அப்புறமா பெத்துக்கலாம்னு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமான்னு நான் உங்க அம்மாக்கு அட்வைஸ் தான் பண்ணேன்." அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு உங்க அம்மா என்ன, "மாப்பிள்ளை நீங்க சொல்றீங்க. நீங்களும் என் மூத்த மக மேகலாவும் படிக்கலையா? என்ன உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா? என்ன படிப்பு வேற, இது வேற." அப்படின்னு உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்க உங்க வீட்டுக்கு வரப்போற விஷயத்த சொன்னேன். அப்போ உங்க அம்மா சொன்னாங்க, "மாப்பிள்ளை நீங்க போறது தான் போறீங்க.
சுதாக்கு நல்ல புத்திமதிய சொல்லிட்டு வாங்க. சற்று புட்டுன்னு ஒரு குழந்தைய பெத்துக் குடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்பிச்சாங்க அப்படின்னு, என் மாமா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே. எங்க மாமாவும் சொன்னாங்க, "சுதா நீ படிச்சவ, இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா? மச்சான்ட்ட சொல்லி புரிய வை சீக்கிரமாவே. நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கங்க" அப்படின்னு எங்களுடைய மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க. மாமா எங்களுக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா பிறக்க மாட்டேங்குதே என்று நான் சொன்னேன். அதுக்கு மாமா, "உடனே ஏன் என்னாச்சு? டாக்டர போய் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "ஏதாவது உங்க 2 பேர்ல யாருக்காவது குறை இருக்கா? நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா? யாருக்கு பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு மாமா கேட்டாரு. மச்சானையும் கூட்டிட்டு, "போனியா? சில நேரங்கள்ல 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்னு" சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாரு. மாமா எங்களுக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா பிறக்க மாட்டேங்குதே மாமான்னு சொன்னேன். உடனே மாமா ஏன்ட்ட என்னாச்சு டாக்டர போய் பார்த்தீங்களா? சில நேரங்கள்ல குறை 2 பேருக்கு கிட்டயும் இருக்கலாம். மச்சானையும் கூட்டிட்டு போயி, "பாத்தியா டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், "டாக்டர் கிட்ட போகல மாமா. அதுக்கு அவசியமும் இல்ல." அப்படின்னு சொன்னேன். "என்ன என்ன சொல்ல சொல்ற? என்ன விஷயம் எனக்கு புரியல. கொஞ்சம் புரியும்படி சொல்லேன்." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் தான் என் மாமாவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்ப எனக்கு அழுகை வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு. அதாவது அழாதன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "மாமா ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா? நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியாகக் கூடாது. இந்த விஷயம் என்னுடைய அம்மா, அப்பாவுக்கு கூட தெரிய வேண்டாம்." அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லும்போதே என் மாமாவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. "என்ன அப்படி இவரு சொல்லப் போறா?" அப்படின்னு சொல்லி, அவரு ரொம்ப அதிர்ச்சியாவே அத கேட்டுக்கிட்டே இருந்தாரு. "இந்த விஷயத்த எங்க அம்மாவ கிட்ட நீங்க சொல்லிறாதீங்க. அவங்களால இது தாங்கவே முடியாது." அப்படின்னு நான் சொன்னேன். "என்னம்மா சொல்ற?" "என்னம்மா அப்படி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "சரி சுதா, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் மேல ப்ராமிஸ். உண்மையான காரணத்த நீ சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் உங்ககிட்ட உண்மையான காரணத்த வெக்கத்த விட்டு சொல்றேன் மாமா. நாங்க தினமும் இரவு ஒண்ணா தான் படுக்கிறோம். என்னதான் அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல இருந்தாலும் கூட, அவரு அந்த விஷயத்துக்கு லாயக்கே இல்ல. அவரு இரவு வேலைக்கு லாயக்கே இல்ல மாமான்னு சொன்னேன். "என்னம்மா சொல்ற எனக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி விளக்கமா சொல்லுமா" அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டாரு. அவரு இப்படி கேட்டதுமே எனக்கு அழுக வந்துருச்சு. நானும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சேன். "மாமா, அவரு நல்லவர் தான். என் மேல ரொம்ப பிரியம் அதிகம் தான். ஆனா அவரோடது என்ன கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்ல அவரால 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்கவும் முடியாது. அப்படியே அவரு கஷ்டப்பட்டு என் கூட ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் கூட, அவரோட இது வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும். அணுக்களே இருக்காது. ஏன் இப்படி இருக்கு? என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போலாமான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா, அவர் வந்து வர மறுத்துட்டாரு. சரி, நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் ஒரு விஷயம் போய் புரிஞ்சது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, கட்டியா இருக்கும்னு அணுக்களே இல்லாம இருந்தா, ரொம்ப தண்ணியா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கணவனுக்கு அணுக்களே இல்ல. அதனால தான் என்னால குழந்தைய உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது, எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்? நானும் அவர ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவரு வரமாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்ல. உங்களுக்கு அணுக்களே இல்ல அப்படின்னு சொல்ற தைரியமும் எனக்கு இல்ல. அத அவரே வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா அவர் அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் அவரு ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு. தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு. அந்த அந்த இதை எப்படி மாமா நான் உடைக்க முடியும்? அவர்கிட்ட போயி நீங்க ஆம்பளையே இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? என் மேல அன்பாவும், பாசமாவும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனுடைய மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என் மாமா என்கிட்ட வந்து அழாத அழாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாரு. அப்போ நான் அவர் மீது சாஞ்சிக்கிட்டேன். அப்போ அவர் என்னுடைய கண்ணெல்லாம் தொடச்சு விட்டாரு. ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் பலம் குடுத்து அவர் மீது சாஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் அழுதுகிட்டே என் மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். "மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஊரு வாய அடைக்கிறதுக்கு நீங்க நெனச்சா எனக்கு உதவ முடியும்." அப்படின்னு சொன்னேன். "என்னம்மா சொல்ற எனக்கு புரியலையே. புரியற மாதிரி சொல்லு." அப்படின்னு சொன்னாரு. "இல்ல மாமா நீங்க நெனச்சா எனக்கு ஒரு குழந்தைய குடுக்க முடியும்." அப்படின்னு சொன்னேன். இத கேட்டதுமே என் மாமா அதிர்ச்சியானாரு. "என்ன இப்படியெல்லாம் பேசுற இந்த மாதிரியோட எண்ணத்தெல்லாம் என்கிட்ட நீ பழகாத." அப்படின்னு கோபப்பட்டாரு. "இல்ல மாமா என்னுடைய நெலைமைய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் எங்க அம்மா, அப்பா கிட்ட கூட நான் சொல்லல. அவங்க மனசு நோகுவாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லன்னு தான். என் மாமியார், மாமனாருக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு குழந்தை இல்லன்னு. என் கணவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் கூட அவரு வரவும் மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினைப்பு தான் அவர்கிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைய சமாளிக்கிறது நான் மட்டும் தான். நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளிய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன்.
ஆனா, என் மாமாவோ எங்க அக்காக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்தெல்லாம் நீ பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்தேன்னா, நடக்கக்கூடாத நடந்ததும் போல. நான் இங்க இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்ப உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் மாமா வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி, படுக்கை எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்ப நான் என் மாமாவ எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்ப அவரு முடியாது நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்தேன்னா, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொன்னாரு. அவரு இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்புனாரு. ஆனா இந்த வாய்ப்ப நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து, நான் கர்ப்பம் ஆயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்ப என் மாமா வீட்ட விட்டு கிளம்பும்போது, நான் ஓடி போய் அவர கட்டி பிடிச்சுக்கிட்டேன். கட்டி பிடிச்சதுமே, "மாமா விடு, என்ன விடுன்னு" சொன்னாரு. ஆனா, நான் அவர ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன். ஒரு கட்டத்துல மாமாவால முடியல. அதுக்கப்புறம் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு. எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதால, அன்னைக்கு என் மாமாவை நான் என்ன நான் கர்ப்பம் மாறுறதுக்காக அன்னைக்கு என் மாமாவ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஆண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தில ஈடுபட்டா எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். அப்போ எனக்கும் என் மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்தோம். அதன் பிறகு நான் என் மாமாவை என்னோட வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். அவரும் அப்போ எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அன்னைக்கு மறுபடியும் 2வது முறையா அன்னைக்கு இரவு நானும் மாமாவும் ஒண்ணானோம். அப்போ என் மாமா கேட்டாரு, "நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சே. இப்ப நீ கர்ப்பமாயிட்டினா உன் கணவனுக்கு சந்தேகம் எதுவும் வராதா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல மாமா வராது. என் மாமாவும் நானும் என் புருஷனும் தினமும் சந்தோஷமா தான் இருக்கோம். அதனால நான் கர்ப்பமாயிட்டேன்னா, இது அவருக்கு குழந்தை அவரால கர்ப்பமாகலைங்கிற டவுட் அவருக்கு நிச்சயம் வராது. அவர பொறுத்தவரைக்கும் அவரு ஆண்மகனா தான் இருக்குங்கிற நினைப்பு அவருக்குள்ள இருக்கு. அதனால டவுட் எதுவுமே வராதுன்னு நான் சொன்னேன். உடனே மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். அதன் பிறகு காலையில என் மாமா ஊருக்கு கிளம்பி போக போக கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. நானும் சரி, அவங்க மாமாக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என் மாமாவே நம்ம இன்னொரு தடவ பண்ணலாமான்னு கேட்டாரு. எனக்கும் அது ஆசைதான். சரின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு என் மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒண்ணா இருந்தோம். அதன் பிறகு என் மாமா ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டாரு. என் மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என் வீட்டுக்காரரும் வந்தாரு. "மச்சான் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரா?" "ஆமாங்க. அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரு" அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தாரு. அவரு வெளியூருக்கு போயிட்டு வந்ததால, அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவர் போகவும் இல்ல. ஆபீஸ்ல அவருக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே வாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி லீவும் குடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு என் கணவன் வீட்ல தான் இருந்தாரு. அதன் பிறகு என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ, அதேபோல நான் தொடர்ந்து அவரோட சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா இருந்தாலும், என் மாமாவோட இருந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் என் மாமாவோட இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு. மறுநாள் என் மாமாக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாரி தோணுதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு என் மாமா, "நான் இப்ப தான் உன் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன். திரும்பவும் என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது. அடுத்த வாட்டி நான் எப்பாவது ஊருக்கு வந்தா பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "உங்களால தான வர முடியாது. ஆனா நான் வரலாம்ல்ல" அப்படின்னு சொன்னேன். "நீ என்ன சொல்ற?" "ஆமா மாமா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். நான் ஊருக்கு வரேன். என் புருஷன்ட்ட சொல்லிட்டு, எங்க அம்மாவ பார்க்கணும், எங்க அக்காவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வரேன். நமக்கு அங்க ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா? அங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்" அப்படின்னு சொன்னேன். உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு, நான் ஊருக்கு கிளம்புனேன். நான் கிளம்பும்போதே என் மாமாட்ட சொல்லிட்டேன். நான் காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன். என்ன நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன். மாமாவும் சரி நான் வந்து பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் என் மாமா கிட்ட சொன்னேன், "நம்ம இப்போ நேரா வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம். பக்கத்துல ஏதாவது ஒரு லாட்ஜ் இருந்துச்சுன்னா, அங்க கொஞ்ச நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரு மணி நேரம் லேட்டா போவோம்." அக்கா கேட்டா, "பஸ் பிரேக் டவுன், இல்ல பஸ் லேட் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கும் மாமா சிரிச்சுக்கிட்டே, "சரி போகலாம் வா" அப்படின்னு சொல்லி, என்னை பக்கத்துல இருந்த ஒரு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் நாங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதன் பிறகு நான் எப்போதும் போல, எங்க அக்காவோட இருந்து எங்க அம்மாவ பார்த்துட்டு, ஒரு 2 நாள் சந்தோஷமா இருந்தேன். அதன் பிறகு மறுபடியும், "எங்க மாமா என்ன பஸ் ஏத்தி விடுங்க" அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு என் மாமா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு பஸ் நைட் 10 மணி தான். ஆனா நான் வந்து 5 மணிக்கே பஸ் ஏறப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லார்ட்டயுமே. அதே மாதிரி நீங்களும் என்ன 5 மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க. நீங்க அப்படியே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு, ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு அக்கா கிட்ட சொல்லிருங்க.
நாம பஸ் ஸ்டாண்டுக்கு போக மாதிரி, சீக்கிரமாவே போய் மறுபடியும் அந்த லாட்ஜ்ல போயிட்டு, ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு, சந்தோஷமா இருந்துட்டு, என்ன பஸ் ஏத்தி விட்டுருங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு, எங்க அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு, என்ன பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு, என்ன கூட்டிட்டு போயி, மறுபடியும் அதே லாட்ஜ்ட்ட போயி, நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம். அதன் பிறகு என்ன பஸ் ஏத்தியும் விட்டுட்டாரு. அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன். எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரியே இருந்துச்சு. துளி கூட என் மாமா மாதிரி இல்ல. அதனால என் கணவனுக்கும் சந்தேகம் வரல. என் கணவனும் அவரால தான் நான் கர்ப்பமானேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு அடிக்கடி என் மாமா எப்பல்லாம் என் ஊருக்கு வராரோ, அப்பல்லாம் என்னுடைய வீட்ல தங்கிட்டு தான் போவாரு. இப்படியே எங்களுடைய தகாதர்வு தொடரவும் ஆரம்பிச்சது. என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக, நான் மறுபடியும் என் மாமாவாலேயே மறுபடியும் கர்ப்பமாகி, மீண்டும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். அதனால என் கணவனும் அவரால தான் நான் கர்ப்பமாகி 2 குழந்தைய பெத்துக்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டாரு. அதனால அவருக்கு என் மேல துளி கூட சந்தேகமும் வரல. இப்படியே ஒரு நாள் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய அம்மாவும், அப்பாவும் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து என் குழந்தையுடன் ஆடி பாடி சந்தோஷமாக விளையாண்டு மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். சாயந்திர நேரத்தில் என் அம்மாவும், அப்பாவும் ஊருக்கு கிளம்புவதாக சொன்னார்கள். அப்போது என் கணவனும், "நானே என்னுடைய காரில் உங்களை அழைத்து சென்று பசியேத்தி விடுகிறேன். நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்" என்று கூறிக்கொண்டு என் அம்மாவையும், அப்பாவையும் அழைத்து சென்றார். ஆனால் போகும் வழியில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் என் அம்மாவும், அப்பாவும், என் கணவனும் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார்கள். இதை அறிந்து நான் அதிர்ச்சியானேன். என் கணவனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதேன். என்னதான் என்னுடைய அக்காவின் கணவனோடு நான் தகாத உறவு வைத்திருந்தாலும் கூட, நான் என் கணவன் மீது அன்பாகவும், பாசமாகவும் இருந்தேன். அவரும் என் மீது அன்பாகவும், பாசமாகவும் தான் இருந்தார். எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கித் தருவார். எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்பது என் கணவனுக்கு நன்றாக தெரியும். என்னுடன் அந்த அளவுக்கு நெருக்கமாகவும், அன்பாகவும் இருந்தார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இது எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. என் கணவன் என்னுடைய எதிர்காலத்துக்காகவும், குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக கிட்டத்தட்ட 1,00,00,000 ரூபாய்க்கு மேல் இன்சூரன்ஸும் எடுத்திருந்தார். என் கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்களையும் செய்து முடித்தேன். கொஞ்ச நாளிலேயே எனக்கு அந்த பணமும் வந்தது. அதன் பிறகு நான் மட்டும் இங்கு எப்படி தனியாக இருப்பது? அதனால நாம் ஊருக்கே சென்று விடலாம். அக்காவுடைய துணை நமக்கு இருக்கும். மாமாவுடைய துணை நமக்கு இருக்கும் என எண்ணி, நான் இணைந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஊருக்கே சென்று விட்டேன். அதன் பிறகு நான் தனியாக ஒரு வீடு எடுத்து என் குழந்தைகளோடு நான் வசிக்கவும் ஆரம்பித்தேன். எனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் என் மாமா தான் எனக்கு செய்தும் கொடுத்தார். எனக்கு 2 குழந்தைகள் பிறந்த பிறகு நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டேன். நான் அங்கு சென்ற பிறகு எனக்கும் என் மாமாவுக்கும் அந்த உணர்வு, அந்த உறவு மீண்டும் தொடர்ந்தது. இதனால் நாங்கள் தினமும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். நாட்கள் செல்ல செல்ல என் அக்காவின் கணவன் என்னுடைய வீட்டில் அதிக நேரம் இருப்பது என் அக்காவுக்கே சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் என் அக்கா எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். அப்போதுதான் என் அக்காவுக்கே ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் எனக்கும் என்னுடைய மாமாவுக்கும் தகாத உறவு இருப்பதை கண்டுபிடித்து விட்டார். இதனால் அவர் என்னிடமும் சண்டையும் விட்டார். அவர் கணவனிடமும் அவர் சண்டையும் விட்டார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனால் நாங்கள் என்னுடைய தகாதரவை நிறுத்தவில்லை. தொடர்ந்து கொண்டே இருந்தோம். அடிக்கடி என்னுடைய மாமா என்னுடைய வீட்டுக்கு வந்து அதிக நேரம் தங்கிவிட்டு சென்று கொண்டே இருந்தார். நாட்கள் செல்ல செல்ல என் அக்காவுக்கு ஆத்திரம் அதிகமானது. ஒரு நாள் ஆத்திரமணந்து என்னுடைய அக்கா கோபத்தில் என் மாமாவுடைய காலையை அடித்து உடைத்து விட்டாள். இந்த கால் இருக்க போய்து தானே என் தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க. இந்த காலை நான் உடைச்சிட்டா நீங்க எப்படி அங்க போவீங்கன்னு நானும் பார்க்கிறேன் என்று கோபத்தில் என் அக்கா என் மாமாவுடைய காலையை உடைத்து விட்டாள். அதன் பிறகு என் மாமாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. என்னால் இந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னால் என் மாமாவை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை. அதன் பிறகு நான் என் மாமாவை பார்ப்பதற்காக நான் மருத்துவமனைக்கும் சென்றேன். என்னை மருத்துவமனையில் கண்டதுமே என் அக்காவுக்கு கடுமையான கோபமும் ஏற்பட்டது. அவள் மருத்துவமனையிலேயே என்னுடன் கடுமையாக சண்டையும் விட்டாள். அதன் பிறகு நானும் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாட்களாக என் மாமாவை நான் சந்திக்கவும் முடியவில்லை. என் மாமாவின் கால் குணமாகும் வரை நாங்கள் சந்திக்கவில்லை. அதன் பிறகு என்னுடைய மாமாவுக்கு காலும் குணமானது. அவர் என்னிடம் வந்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்வோம் என்றும் கூறினார். எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. அதனால் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு மாமா என்னை திருமணமும் செய்து கொண்டார். இது என் அக்காவுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் ஆத்திரமடைந்த என்னுடைய அக்கா என்னுடைய வீட்டிற்கே நேராக வந்து என்னிடம் சண்டையிட்டார். அவர் நான் அணிந்திருந்த புடவையாலேயே என்னுடைய கழுத்தை நிறுத்து கொலை செய்ய முயற்சி செய்தார். அவரிடமிருந்து நான் எப்படியோ தப்பித்து விட்டேன்.
ஆனால் எனக்கு அதன் பிறகு ஆத்திரம் ஏற்பட்டது. "என்னையே நீ கொலை செய்ய பார்க்கிறாயா?" என்று கோபத்தில் நான் அதே புடவை எடுத்து என் அக்காவின் கழுத்தில் சுற்றியிருக்க, அவரை துடிக்க துடிக்க நானும் கொலை செய்து விட்டேன். நான் இப்படி ஒரு செயலை செய்வேன் என நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆத்திரத்திலே நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன். என் அக்காவும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டாள். அதன் பிறகுதான் நான் அக்காவையே கொண்டு விட்டேனே என நான் கதறி அழுதேன். அதன் பிறகு வீட்டுக்கு வந்த என் மாமா என் அக்காவின் பிணத்தை, சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு இந்த தகவலானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் விரைந்து வந்து என் அக்காவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு என் மாமாவையும் சேர்த்தே கைது செய்தனர். ஆனால் இந்த கொலைக்கும் என் மாமாவுக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்று தெரிந்த பிறகு என் மாமாவை விட்டுவிட்டனர். தற்போது என்னுடைய 2 குழந்தைகளும், என் மாமாவுடைய 2 குழந்தைகளும் தாய் இல்லாமல் தவிர்த்து வருகிறார்கள். நானும் என் அக்காவை கொலை செய்த பாவத்துக்காக நான் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றேன். 4 குழந்தைகளை வளர்க்க முடியாமல் என் மாமாவும் தற்போது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவமானது இந்த பகுதியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.